வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், உங்களுக்கு மகாத்மா காந்தி அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு இப்பவே இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் பேச போகிறது எல்லாமே அவரோட இருண்ட பக்கங்கள். நம்மளோட இந்திய அரசாங்கமே நம்ம தேசிய தந்தை மகாத்மா காந்தியோடைய இருண்ட பக்கங்களை நம்ம எல்லாருக்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டாங்க. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் உங்ககிட்ட வெளிச்சம் போட்டு கட்ட போறேன். இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு என் மேல கோவம் வரலாம். என்னடா தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறேன், நீங்க எனக்கு கழுவி ஊத்தலாம். உங்களுக்குள்ளேயே என்னடா காந்தி அவர்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்றானே, இது உண்மையா பொய்யான்ற மாதிரி உங்களுக்குள்ள பல கொஸ்டின் எழலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வா தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன், இந்த வீடியோ கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க இப்பவே ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். நான் பேச போற எல்லாத்துக்குமே ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல ஆதாரங்கள் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் தைரியமா ஸ்டார்ட் பண்றேன். மகாத்மா காந்தி அகிம்சை சத்தியாகிரகம் சொல்லிட்டு இந்தியாவுடைய மிக முக்கியமான இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் தான் மகாத்மா காந்தி. அவர் எப்பயுமே நம்ம இந்திய வரலாற்றில் எப்பயுமே மேல டாப்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களுக்கு. யாரா இருந்தாலுமே அவர்களுக்கு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ காந்தி அவர்களும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இவர் பண்ண விஷயத்துக்கு அவ்வளோ பேர் நாட்டில் கொந்தளிச்சிருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சாலிடான எவிடன்ஸ் இருக்கு. காந்தி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த குறிப்பிட்ட சில இன்சிடென்ட்ஸ்க்காக அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சொல்லப்படக்கூடிய ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்க எல்லாமே வந்து கடுமையாக எதிர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய செயலாளராக இருந்தவர், நீங்க பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. காந்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர் மேல இன்றளவும் பெரிய அழுக்கு கரை படிஞ்சிருக்கு. அப்படி அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாரு. அந்த எக்ஸ்பிரிமெண்டோட பேரு தான் டெஸ்ட் ஆஃப் பியூரிட்டி, பிரம்மச்சரியா எக்ஸ்பிரிமெண்ட். காந்தி அவர்கள் தன்னுடைய 70வது வயதுல இளம் பெண்களுடைய உடை இல்லாம நிர்வாணமா தூங்கினாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காந்தி அவர்களுடைய மனநிலைமை என்ன, இது ஆன்மீகமா இல்ல அதிகார துஷ்பிரயோகமா? வாங்க வரலாற்றில் மறைக்கப்பட்ட காந்தி அவர்களுடைய இருண்ட பக்கத்தை புரட்டி பார்ப்போம். நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 2064 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். We are united for truth, உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. காந்தி அவர்களுடைய இந்த வரலாற்று சோதனையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 1906 காலகட்டத்துக்கு போகணும். எங்கே அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகணும். அப்போ காந்தி அவர்களுடைய வயசு 37 வயதில் காந்தி அவர்கள் தன்னுடைய முழு வாழ்வையுமே மக்களுக்காக அர்ப்பணிக்கணும், சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவு எடுத்தார். அதுக்காக அவர் கையில் எடுத்தது தான் பிரம்மச்சாரிய விரதம். தன்னுடைய பாலியல் ஆசைகள் எல்லாமே, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தினா மட்டும்தான் என்னால் இந்த விஷயத்துல கவனத்தை சிதறாம மக்களுக்காக எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றத அவர் முழுமையா நம்பினார். இதுக்காக கஸ்தூரிபாய் இருக்காங்கல்ல, தன்னுடைய மனைவி அவங்க கிட்ட சம்மந்தம் வாங்குறாங்க. இனிமேல் நான் இந்த மாதிரி கட்டுக்கோப்பா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சம்மந்தம் வாங்குறாங்க. அவங்களும் ஓகேன்ற மாதிரி தெரிவிச்சிட்டாங்க. அடுத்த 40 வருஷம் காந்தி அவர்கள் ஒரு மிக எளிமையான மனிதர் போல, அதாவது ஒரு துறவியை போலவே அவர் நடந்துக்கிற விதமா இருந்தாலும் சரி, சாப்பிடக்கூடிய உணவு முறையா இருந்தாலும் சரி, அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமியார் மாதிரி, ஒரு எளிய மனிதன் மாதிரி, எந்த ஒரு விஷயத்திலையும் அதிக நாட்டம் இல்லாம தன்னுடைய முழு வாழ்க்கையுமே வந்து மக்களுக்காக தொண்டு செய்யணும், சேவை செய்யணும் அப்படின்றதுல அர்ப்பணிச்சிட்டாரு. எல்லாமே நல்லதா போயிட்டு இருந்தது. 1946 வருஷம், அதாவது இந்தியா சுதந்திரம் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 1946-47 அப்போ இந்திய சுதந்திரம் ஆக போற கொஞ்ச டைம் கிட்ட வந்துட்டோம். அந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னா வங்காளதேசத்துல நவகாலின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மத கலவரம் வெடிக்குது. எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க, ரத்தம் எல்லாம் பார்த்தா அவ்வளோ வன்முறையான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து காந்தி அவர்கள் பார்க்குறாரு, மனசு உடஞ்சு போயிட்டாரு. என்னடா நம்ம இவ்வளோ காலமாக இந்த அகிம்சைன்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட எல்லாமே புகுத்துனோமே, அந்த விஷயம் வந்து இப்போ யாருக்கிட்டையுமே நடைமுறையில் இல்லையே, எல்லாருமே மறந்துட்டாங்களே, நம்ம இந்த விஷயத்துல தோத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. இந்த டைம்ல தான் மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு விசித்திரமான முடிவை கையில் எடுக்கிறாரு.
அவர் வந்து என்ன நினைக்கிறாரு தெரியுமா, இந்த வன்முறைக்கு எல்லாமே காரணம் மக்கள் கிடையாது, நான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதியா இன்னும் மாறல, என்னோட ஆன்மீகத்துல ஏதோ ஒரு தூய்மை குறைபாடு இருக்கு, அதனாலதான் மக்கள் எல்லாமே இப்படி இருக்காங்க, நான் இன்னும் ஒரு முழுமையான பிரம்மச்சாரியா மாறல அப்படின்னு ஒரு முழுமையா நம்பினாரு. தன்னுடைய 70வது வயதில் காந்தி அவர்கள் தன்னால முழுமையா தூய்மையானவனா இருக்க முடியுதா, தன்னுடைய பாலியல் ஆசைகளை காமத்தை கட்டுப்படுத்த முடியுதா அப்படின்னு சோதிச்சு பார்க்க நினைச்சாரு. மனதளவுல தூய்மையானவனா இருந்தா மட்டும்தான் மக்கள் வந்து நல்லவங்களா மாறுவாங்க, தன்னுடைய தேசத்தை வந்து இந்த மாதிரி எந்த ஒரு வன்முறையும் இல்லாம காப்பாற்ற முடியும்னு அவரே நினைச்சுக்கிட்டாரு. இந்த நம்பிக்கையில் அவர் ஆரம்பிச்சதுதான் டெஸ்ட் ஆஃப் பியூரிட்டி, தூய்மைக்கான சோதனைகள். காந்தி அவர்களுடைய இந்த சோதனை நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒன்று. இளம் பெண்களுடைய குளிராக இருக்கக்கூடிய இடத்துல கதவெல்லாமே திறந்து வச்சுட்டு பெண்களுடைய நிர்வாணமாக தூங்கினாரு. அதுவும் ஒரே பெட்ல. யார் கூட அப்படின்னா மனு காந்தி, காந்தி அவர்களுடைய ரிலேட்டிவ், தூரத்து சொந்த ஒருத்தங்க, தனக்கு பேத்தி முறை ஆகக்கூடிய ஒருத்தவங்களோட இந்த மாதிரி சோதனையை பண்ணியிருக்காரு. அப்ப மனு காந்தி அவர்களுடைய வயசு எவ்வளவு தெரியுமா, வெறும் 19. இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க பேரு ஆபா, அவங்களோட வயசு அப்போ வெறும் 17. இந்த மாதிரி இளம் பெண்களுடைய நிர்வாணமா தூங்கும்போது தன்னால காமத்தை கட்டுப்படுத்த முடியுதா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை இவர் பண்ணி பார்த்தாரு. இதை அவர் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டெல்லாம் பண்ணி பார்க்கல, வெளிப்படையாவே பிரார்த்தனை கூடங்கள்லயும் ஹரிஜான் சொல்லி அவர் ஒரு பத்திரிகையெல்லாம் எழுதிட்டு இருந்தாரு. இதுல எல்லாத்தையும் ஓப்பனாவே அவராவே பப்ளிஷ் பண்ணாரு. நான் தூய்மையானவன் என்றால் நான் இந்த பெண்களோட இப்படி உறங்கும் போது எனக்கு எந்த விதமான தீய எண்ணமும் வரக்கூடாது. என் கூட உறங்குறாங்கல்ல இந்த பெண்கள், அவங்க அம்மா மடியில தூங்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் என் கூட தூங்கும் போது ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு அவரே எழுதியிருக்காரு. காந்தி அவர்கள் இதை ஆன்மீகம்னு சொன்னாரு. அவருடைய நெருங்கிய நண்பர்கள் இதை சுத்தமா ஏத்துக்கல. அவருடைய ஆசிரமத்துல மிகப்பெரிய பூகம்பமே வெடிச்சது. காந்தி அவர்களுடைய மிக நெருங்கிய சகோதரரான இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்க செய்யறது விவரிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான தவறு, இது அதர்மம்னு சொல்றாரு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் காந்தி அவர்கள் பண்ண இந்த செயலை பார்த்து மிக தர்ம சங்கடத்துக்குள்ளாகிறாரு. பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மரியாதையவே இது கெடுக்கும்னு சொல்லி வார்னிங்கே தராரு. இது எல்லாத்தை விட உச்சகட்டமான விஷயம் என்ன தெரியுமா, காந்தி அவர்களுடைய தனி செயலாளராக ஒருத்தர் இருந்தாரு, நிர்மல் குமார் போஸ் அவர்கள் தன்னுடைய செயலாளர் பதவியவே ராஜினாமா பண்ணிடுறாரு. நீங்க பண்ணது உச்சக்கட்ட தவறான விஷயம்னு சொல்லிடுறாரு. காந்தி அவர்களுடைய மகன் ராம்தாஸ் காந்தி அவர்கள், அப்பா நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு சொல்லி அவரும் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆனா காந்தி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் மனிதர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பதில் சொல்ல வேண்டியது இறைவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உறுதியா இருக்காரு. அண்ட் இந்த விஷயத்தை பத்தி ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இதை வந்து நேரில் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, இதை பத்தி டாக்குமெண்டா எழுதினவங்களா இருந்தாலும் சரி, பல புத்தகங்கள் இன்னைக்கும் அவைலபிளா இருக்கு. முதல் ஆதாரமா எந்த புக்கு கருதப்படுது அப்படின்னா மை டேஸ் வித் காந்தி. இதை எழுதினவர் யார் தெரியுமா, நிர்மல் குமார் போஸ். காந்தி அவர்களுடைய தனி செயலாளராக ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னேன்ல, மொழிபெயர்ப்பாளராகவும் இவர் தான் இருந்தாரு. இவர் பண்ண இந்த விஷயத்தை நேரில் பார்த்தவர். ஓகேங்களா, நேரில் பார்த்து எனக்கு தனக்கு என்னென்ன அனுபவம்லாம் ஏற்பட்டுச்சோ, தன்னோட பதவி ராஜினாமா பண்ண வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தன் கைப்பட சொந்தமாக எழுதி அவரே ரிலீஸ் பண்ண புக்கு தான் மை டேஸ் வித் காந்தி. இந்த புக் ரிலீஸ் ஆன வருஷம் 1953 வருஷம். சுதந்திரம் ஆகி காந்தி அவர்கள் இறந்துடுறாரு இல்லையா 1948. அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நிர்மல் குமார் போஸ் அவர்கள் தானாகவே முன் வந்து ரிலீஸ் பண்ண புக்கு தான் மை டேஸ் வித் காந்தி. ரெண்டாவது ஆதாரம் என்னன்னா காந்தி நேக்டு ஆம்பிஷன், 2010 வெளியில வந்த புக்கு. இதை எழுதினவர் யாருன்னா ஜார்ஜ் ஆடம்ஸ், பிரிட்டிஷ் வரலாற்று ஆய்வாளர். இவர் இந்த புக்கை ஃபுல்லாவே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு பாத்தீங்களா, இதை பத்தி மட்டுமே ஃபுல்லா விவரிச்சு டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எழுதினாரு. உலக அளவுல இந்த புக்குனால மிகப்பெரிய சர்ச்சையே வந்தது. மூணாவது ஆதாரம் என்னன்னா காந்தி தி இயர்ஸ் தட் சேஞ்ச்டு தி வேர்ல்ட் 1914 to 1948. 2018 வெளியில வந்த இந்த புக்கை எழுதினது யாருன்னா ராமச்சந்திர குஹா. இவர் இந்தியாவுடைய மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர். காந்தி அவர்களை பத்தி ஜவஹர்லால் நேரு அவர்களா இருந்தாலும் சரி, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களா இருந்தாலும் சரி, அவருக்கு அனுப்பியிருப்பாங்கல்ல லெட்டர், அதை பேஸ் பண்ணி உண்மை என்னவோ நடுநிலைமையா இந்த புக்கை எழுதியிருக்காரு. இது எல்லாத்தை விடவும் நாலாவது மிக முக்கியமான ப்ரூஃப் என்னன்னா காந்தி அவர்களுடைய பேத்தி சொன்னேன்ல, இந்த மாதிரி நிர்வாணமா அவர் கூட ஒருத்தங்க இருந்தாங்க, பேத்தி மனு காந்தி அவர்கள், தூரத்து சொன்னோம்லாம் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க தன்னோட கைப்பட எழுதின டைரி நாட்குறிப்பு, இன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி டெய்லி நடந்த இன்சிடென்ட்டை அவங்க கையாலேயே எழுதின
டைரி. இந்த சோதனை நடக்கும்போது அவங்களுடைய வயசு 19. அந்த டைம்ல இருந்தே டைரியில இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லி தன்னோட கைப்படம் மூலமாவே அவங்க எழுதின புக்கு ப்ரூஃப் இப்பயும் அவைலபிளா இருக்கு. பப்ளிக் அவைலபிளா இருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் பாப்பு மை மதர்னு சொல்லி ஒரு புக்கு அஃபிஷியலாவே பப்ளிக்காவே அவைலபிளா இருக்கு. அந்த புக்ல இவங்க கைப்பட எழுதின நிறைய பக்கங்கள் இவரே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஸோ அந்த புக்கு அவைலபிளா தான் இருக்கு. இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சம்பவம் நடந்து சரியா 80 வருஷம் ஆகுது. 1946ல நடந்த இந்த சம்பவம் இப்போ 2026ல இருக்கும். 80 வருஷம் கழிச்சுமே பல ஆய்வாளர்கள்னால இது எப்படி தெரியுமா பார்க்கப்படுது? ஒரு மிகப்பெரிய மாபெரும் தேச தலைவரா இருந்த ஒருத்தர் தன்னையே நம்பி இருக்கக்கூடிய தன்னிடம் உள்ள இளம்பெண்களே இந்த மாதிரி கேவலமா நடந்துகிட்டாரே, இது அதிகார துஷ்பிரயோகம் தான் சொல்லி அடிச்சு சொல்றாங்க, கடுமையா விமர்சிக்கிறாங்க. எல்லாருமே கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் என்ன தெரியுமா? இந்த மாதிரி தேச தலைவரான காந்தி அவர்கள் ஈடுபட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு, இந்த சோதனைக்கு பயன்படுத்தப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல, நான் சொன்னது இந்த 2 பேர் தான். இது இல்லாம இன்னும் 3-4 பேர்லாம் இருக்காங்க. அவங்கள பத்தின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் வெற்றி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சொல்லுங்க. நான் கம்ப்ளீட் ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஃபுல் வீடியோ நல்லா எடிட் பண்ணி உங்களுக்கு வெல் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். நான் ரெடியா இருக்கேன். ஆனால் உங்களுக்கு வேணும்னா மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த 2 பேர் இல்லாமல் இன்னும் 3-4 பேர் இருக்காங்க. இவங்களுடைய சம்மதத்தோட தான் இது நடந்ததா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய பல பேர்த்தோட கொஸ்டின். இது இப்போ மட்டும் கிடையாது. அவர் சொன்னார் இல்லையா, அவர் வாயை திறந்தே நான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அப்பையிலேருந்தே ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குண்டான கேள்வியாக அவங்கள சம்மதத்தோட தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருமே கொடுத்துட்டே இருந்தாங்க. தன்னுடைய ஆன்மீக தேடல்களுக்கும் தான் முக்தி அடையணும், தான் தூய்மையானவனான் டெஸ்ட் பண்ணும் அப்படின்றக்காக பல பெண்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாரே அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் மேல பல பெண்களுக்கு இன்றளவும் எக்கச்சக்கமான கோபம் இருக்கு. 19 வயசான மனு காந்தி அவர்கள் என்னதான் தன்னுடைய சொந்தம், தன்னுடைய தாத்தாவா இருந்தாலும் கூட தேசமே போற்றப்படக்கூடிய மகாத்மா, தேச தந்தை அழைக்கப்படுற ஒருத்தர்கிட்ட அவர் சொல்றதை கேட்காம இந்த மாதிரி நீ பண்ணணும்னு அவரு சொல்றப்போ இல்லை என்னால் முடியாதுன்னு எதிர்த்து சொல்கிற அளவுக்கு தைரியம் அவங்க கிட்ட இருந்ததா? அப்போ அதுக்கான அனுமதி ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லை அவரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு பல பேர்னாலையும் இவரை இன்றளவும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. பாய் ஃபார் மீ, வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, கருப்பு பக்கம் வெள்ளை பக்கம். அதாவது நல்லவனா ஒரு சைடு காட்டிக்குவாங்க, அவங்களுடைய வரலாற்றெல்லாம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்க மோசமானவங்களா தெரிவாங்க. எப்பயுமே ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத சொல்லவே முடியாது. அதனால எப்பயுமே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை நான் எப்பயுமே நல்லவனா இருப்பேன், நான் எப்பயுமே கெட்டவனா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த கருப்பு பக்கம் வெள்ளை பக்கத்தை தவிர 2மே கலந்த ஒரு மனுஷனா அவங்களுடைய வாழ்க்கை எப்பயுமே இந்த மாதிரி சாம்பல் நிறத்துல தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயம் நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன், யாரோ சொல்லியிருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது எங்கேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத எப்போ சொல்லணும் அப்படின்னா அவன் சாகும்போது தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, இந்த தப்பை நான் திருத்திக்கிட்டே என்னால் நல்ல மனுஷனா வாழ முடியும், என்னால் நல்லது பண்ண முடியும், நான் நல்லவனா இருக்க முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு நாளைக்கு இன்னும் பல வருஷங்கள் எனக்கு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அந்த மனுஷன் இன்னைக்கு நடக்கிறத வச்சு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. நீ இன்னைக்கு இப்படி பண்ணிட்ட அதனால நீ கெட்டவன்டா, நீ இன்னைக்கு இப்படி பண்ணிட்ட அதனால நீ நல்லவன்டான்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அவன் எப்போ வேணா நல்லவனா மாறலாம், எப்போ வேணா கெட்டவனா மாறலாம். அவனை எப்போ ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா அவனுடைய கடைசி நிமிடங்கள், கடைசி அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கான், நல்லது பண்ணியிருக்கானா கெட்டது பண்ணியிருக்கான்றதை பற்றி தான் இந்த உலகம் பேசும். அப்போ நீ நல்லவனா கெட்டவனான்ற முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு டைம் டியூரேஷன் எப்போ இருக்கும்னா நீ இறந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த வகையில் காந்தி அவர்கள் எல்லாரும் போற்றப்படக்கூடிய தேச தலைவர் அப்படின்றத யாருனாலையும் மறுக்கவே முடியாது. இவர் அகிம்சையோட அடையாளமா திகழ்ந்தாரு அப்படின்றத நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே காந்தி அவர்கள் தன்னுடைய சுய விருப்பத்துக்காக தான் சொல்றதை மட்டுமே நம்பிக்கிட்டு வேற யார் சொல்றதையும் காதுல கூட வாங்கிக்காம எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன்னு ஸ்ட்ராங்கா பண்ண இந்த விஷயம் தான் இந்த டெஸ்ட் ஆஃப் பியூரிட்டி, அதாவது இந்த பிரம்மச்சாரிய எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். இது 37 வயசுலேருந்தே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது ஒரு பண்ணதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 70வது வயசுல பெண்களோட இந்த மாதிரி இருந்தாரு பார்த்தீங்களா, ஸோ அதை தான் எல்லாருமே இன்றளவும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நம்ம தேச தலைவர்களை வரலாற்று நாயகர்கள் இவங்க தான்ப்பா நம்மளுடைய ஹீரோ
ஹீரோன்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்து ஹீரோவாக பார்க்காம அவங்களுடைய ஒரு டார்க் சைடை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் அவங்களுடைய ரியாலிட்டி என்ன, வரலாறு என்னன்றதே நமக்கு புரிய வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் அவங்கள ஜட்ஜ் பண்ணும் தெரியுமா, அவங்க பண்ணதை வச்சு. ஸோ அந்த டைமில் தான் நம்மளால சொல்ல முடியும் அவர் ஒரு உண்மையாகவே ஹீரோவா இல்லை ஜீரோவான்னு. இன்னைக்கு இந்திய அரசாங்கம் மகாத்மா காந்தி அவர்களுடைய இந்த இருண்ட பக்கத்தை நம்ம எல்லாத்துக்கிட்ட இருந்துமே மறைச்சிட்டாங்க. ஈவன் நம்ம படிக்கக்கூடிய புக்கில் இருந்து கூட. ஏன் அப்படின்னா அவரு நம்மளுடைய தேச தந்தை, அவரை எந்த விதத்திலையும் தப்பாக காட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேயுமே வெளியில் வர கிடையாது. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. என்ன பண்ணாலும் ஒரு மனுஷன் நல்லது பண்ணியிருந்தானா எந்த அளவுக்கு சொல்கிறாங்களோ அதே விஷயம் கெட்டது பண்ணியிருந்தாலும் சொல்லணுன்றது நம்ம கடமை இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம எப்பயும் உண்மையோட பக்கம் இணைந்து நிற்கிறனால தான் நம்ம சொல்லுவோம் we are united for truthன்னு. ஸோ வாய்ஸ் ஆர்மி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி தெரியுமா? காந்தி அவர்கள் இப்படிலாம் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னலாம் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். அடுத்து வேறு என்ன விசித்திரமான டாபிக் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நாளைக்கு வேறு என்ன டாப்பிக்கில் நான் வீடியோ பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்கில் 2064 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.